நபியை நோக்கி வரும் அம்புகளுக்கு சஅத் ரலியல்லாஹு தஆலா கையை போடுறாங்க. கையுடைய சதைகள் தெருக்கி, இன்று நாம் பழிவாங்க போறது இல்லை, எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கிறோம், மன்னிச்சுட்டு போ. யஹூதி புள்ள ஹிதமத் செஞ்ச புள்ள நபிக்கு சக்கராத்தில் இருக்கிறார், விசிட் பண்ணி போறாங்க நபி அவர்கள். ஜனாஸா வீடுன்னா நபி முன்னுக்கு இருப்பாங்க. நபிக்கு மிகவும் விரோதம் செலுத்தினவர்கள் கூட நபிக்கு கொடுத்த பெயர் அஸ்ஸாதிக், உண்மையான அல் அமீன், நம்பிக்கையாளர். புள்ளைட லைஃப்ல நாங்க தலையிடக்கூடாது. பிரச்சனை முந்தி எங்கள்கிட்ட வந்தா சேர்த்து வைக்க ஐடியா கொடுக்கறதே தவிர பிரிச்சுட யோசனை கொடுக்க கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி யபகா வ யஃப்னா மா சிவாஹு வல்லதி ஹதானா மின் அல்-ضلالة والذي أخرجنا من الظلمات إلى النور والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله والعاقبة للمتقين من عباد الله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإنك لعلى خلق عظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إن المؤمن ليدرك بحسن خلقه درجة الصائم القائم، أو كما قال عليه الصلاة والسلام. சங்கை மிக்க உலமாக்களே, கண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சங்கையான ஒரு மாதத்திலே அல்லாஹு தஆலா எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால், தாஜுல் மதீனா, சையதுல் முர்சலீன், காத்தமுன் நபியீன், ரசூல் ரப்பில் ஆலமீன், முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இறந்த ஒரு சங்கையான மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டால் ஸலவாத் சொல்லணும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். பரக்கத்தான மஜ்லிஸ். நபி அவர்களோட பேர்ல ஸலவாத் சொல்ல சொல்ல அந்தஸ்து உயர்த்தப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும், லைஃப்ல நிறைய பரக்கத்தலை காணலாம். அதிகமாக ஸலவாத் சொல்லுவோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க முன்னாலே அவர்கள் பேசப்பட்டார்கள் உலகத்திலே. நபி அவர்கள் பிறக்க முன்னாலே நபி அவர்களை பற்றி உலகத்தில் பேசப்பட்டுச்சு, பல வேதங்களிலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுச்சு. நபி அவர்கள் வருவாங்க, கடைசி நபி, அவங்களோட பேர் என்னவாக இருக்கும், அவர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவர்களுடைய பாடி ஷேப் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பல வேத நூல்கள், பல புராணங்களிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பிறக்க முன்னாலே பேசப்பட்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறக்கும் பொழுதும் பேசப்பட்டாங்க, பிறந்த பின்னால் வாழ்ந்தாங்க, வாழும் பொழுதும் பேசப்பட்டாங்க, வாட்ச் பண்ணப்பட்டாங்க, ஃபாலோ பண்ணப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, சாதாரண ஒரு மனிதன் அல்லாஹ் எங்களுக்கு கைடர் ஆக்கல்ல, அவர்களை இன்னொருத்தரோடு கம்பேர் பண்ணவே இயலாது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பு மனிதன் தான், ஆனா பிரத்யேகமான முறை அல்லாஹ் ஆக்கிறான். உயிருக்கு மேலால் சஹாபிகள் நபி அவர்கள் நேசிச்சாங்க என்றால், சுப்ஹானல்லாஹ், நபி அவர்களுடைய பற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த சஹாபாக்கள் வர்ணித்த விதம் இருக்கு. அவரோட பாடி ஷேப் எப்படி அமைந்திருந்தது. இந்த சபையில யாரையாவது எல்பாட்டி உங்களோட வாப்பாவை வர்ணிங்க என்றால், வல்லாஹி நான் சொல்வேன், நானும் நீங்களும் அதில் தோத்துவோம். வர்ணிக்க தெரியாது. எனக்கு என் வாப்பா அப்படி வர்ணிக்க தெரியாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எதெல்லாம் பார்க்க முடியுமோ அத்துணையும் அவ்வளவு தெளிவாக சஹாபிகள் வர்ணிச்சிருக்கிறார். கண் எப்படி, மூக்கு எப்படி, புருவம் எப்படி, சுப்ஹானல்லாஹ். நபியுடைய சிறுப்பு, நபியுடைய பற்களுக்கு மத்தியிலே அந்த பற்கள் ஒட்டி இருந்தனவா அல்லது இடைவெளி இருந்தனவா? பற்களுக்கு மத்தியிலே முஃபர்ரஜ் அல்-அஸ்னாம் சஹாபாக்கள் வர்ணிக்கிறாங்க நபி அவர்கள் பற்றி. பற்களுக்கு மத்தியில் இடைவெளி இருக்கும். கான இதா தகல்லம யخرج நூர் மின் பைனி ஸனாயாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் பேச ஆரம்பித்தால் அந்த பற்களுக்கு மத்தியில் இருக்கும் அந்த இடைவெளியினூடாக ஒரு விதமான பிரகாசம் வெளியாகும். கான இதா சுர்ர இஸ்தனார வஜ்ஹு. நபி சந்தோஷப்பட்டால் முகம் பிரகாசிக்கும். எவ்வளவு வர்ணிச்சிருக்காங்க சுப்ஹானல்லாஹ். கான வஜ்ஹுஹு யதலல்லு தலல்லு அல்-கமர் லைலத்தல் பத்ரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். 14வது தினம் அந்த பௌர்ணமி நிலவு எப்படி ஜொலித்துக் கொண்டிருக்குமோ நபி அவர்களின் முகமும் அப்படி ஜொலித்துக் கொண்டிருக்கும் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்கள் ஒரு நாள் படுத்து கொண்டிருந்தாங்க. ஒரு ரெட் கலர் ஒரு துணி, ஒரு புடவை எடுத்து அப்படி போத்தி கொண்டு இருந்தாங்க. பிரகாசமாக நிலவு தென்படுது, ரொம்ப பிரகாசமா தெரியுது, முழுமையாக தெரியுது. ஃபஜஅய்து அன்துரு இலைஹி வ இலல் கமரி. நான் நபியையும் பார்த்தேன், நிலவையும் பார்த்தேன், நபியையும் பார்த்தேன், நிலவையும் பார்த்தேன், நபியையும் பார்த்தேன், நிலவையும் பார்த்தேன். அல்லாஹ் மேல சத்தியமாக சொல்றேன், நிலவை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த முபாரக்கான முகம்தான் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு உறுப்பா வர்ணிக்கலாம் அன்பானவர்களே. என்ற டாபிக் அதல்ல, அவ்வளவு வர்ணிச்சிருக்கிறாங்க. உடம்புல இருக்கக்கூடிய முடிகள், பழுத்த முடிகள், ولم يشد من رأسه ولحيته صلى الله عليه وسلم إلا 17 شعرة. நபி அவர்கள் மரணிக்கும் பொழுது 17 முடிகள் தான் நிறைத்திருந்தது என்று அதை கூட கவுண்ட் பண்ணியிருந்தாங்க என்றால் என் வாப்பாக்கு தலையில் எத்தனை முடி பழுத்திருக்கிறேன் எனக்கு சொல்ல தெரியாது, யாரும் சொல்ல மாட்டோம். ஒரு சில ரிவாயத்துகள்ல கொஞ்சம் வித்தியாசங்கள், 25 வரையும் கூட போகல, 20, 21 ஒவ்வொருத்தர் கவுண்ட் பண்ணும் பொழுது வித்தியாசமாக இருந்தது. சில வட மக்கள் சொல்றாங்க எண்ணெய் வச்சு வாருவாங்க நபி அவர்கள் செய்தூள் பூசுவாங்க. எண்ணெய் வச்சு வாரும் பொழுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எண்ணெய் வைப்பாங்க, ஒரு துணி வைப்பாங்க, அதுக்கு மேல அந்த துணியை புளிஞ்ச எண்ணெய் வடியும், அவ்வளவு எண்ணெய் வைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த எண்ணெய் வச்சா சில நேரம் அது மின்னி பழுத்தது போல் தென்பட்டிருக்கு. இதனால் அவர்கள் எக்ஸ்ட்ரா கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நபியுடைய கால் பாதம் எப்படி இருந்தது இதை கூட வர்ணிச்சிருக்கிறாங்க சஹாபாக்கள். அன்பானவர்களே, நபி அவர்கள் பேசப்பட்டார்கள், வாழும் பொழுதும் வாட்ச் பண்ணப்பட்டார்கள், இன்றும் பேசப்படுறாங்க, கியாமத் வரைக்கும் பேசப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தான் எங்கள் முத்தார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சபையில் எத்தனை பேர் எவ்வளவு தடவை ஸலவாத் சொல்லியிருப்போம்? ஒவ்வொரு நாளும் அதான், ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் ஒரு நாளுக்கு 5 நேரம் அதான், ஒவ்வொரு அதான்ல 2 தடவை. இலங்கையில் எத்தனை மஸ்ஜிதுகள், உலகத்தில் எத்தனை மஸ்ஜிதுகள் மொழியப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் ஸலவாத் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சங்கைப்படுத்தினான். கண்ணிமிக்க சகோதரர்களே, நபி அவர்கள் பேசப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சு 1400 வருஷம். இன்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாறு பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. கியாமத் வரை எழுதப்படும் என்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் அது? இப்ப நபி எங்க? இப்ப எங்க தலைவர் முத்தார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க? கபருக்குள்ள நிம்மதியா தூங்கி கொண்டு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் மௌத்தாகிட்டா என்று ஒரு நாள் மனிதன் மௌத்தாகிட்டா
மனிதன் மௌத்தாகிட்டா என்ற ஒரு நாள் அவர் மண்ணோடு மண்ணாகிடுவார். எலும்புகள் எல்லாம் முக்கி மக்கி போய் மண்ணாகிடுவார். சில ஜனாசாக்கள் எடுத்து பார்த்தா பாருங்கள், ஆச்சரியமா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் இவ்வளவு காலமாகிருச்சு. பொடி அப்படியே இருக்குது, அப்போ வச்ச மாதிரி இருக்குது, பூ போல இருக்கு. அல்லாஹ் நாடிய சிலரை தவிர எல்லாரும் மண்ணோடு மண்ணாகிடுவாங்க. இதுதான் உண்மை. ஒரே ஒரு பொருளை தவிர மனித பொடியில ஒரே ஒரு பாட் மனிதனுடைய பொடியில ஒரே ஒரு பாட் ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்கு. அஜபு தனப் என்று சொல்லுவாங்க. முதுகுத்தண்டிலே கீழ் பகுதியிலே மிருகத்திற்கு வால் முளைக்கும் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மிக சாஃப்டான மிக ஆக சிறிய ஒரு பொருள் தான் அஜபு தனப் என்று சொல்லக்கூடிய பொருள். இந்த பொருள் மட்டும்தான் அழியாத ஒன்று. அந்த பொருளை நெருப்பால் கரைத்து விட முடியாது, தண்ணீரால் அழித்து விட முடியாது, மண்ணை கொண்டு செய்ய இயலாது. எத்துணை காலம் போனாலும் அந்த பொருள் சேஃபாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் அந்த பொருளை வைத்துதான் மனிதனை எழுப்புவான். மற்ற அத்துணை பொருட்களும் கண்ணாகலாம், மூக்காகலாம், பல்லாகலாம், நாக்காகலாம், உதராகலாம், அத்துணையுமே மண்ணோடு மண்ணாகும் ஒரு நாள் மனிதன் என்று வரும்பொழுது. ஆனால் நபிமார்கள் அப்படி அல்ல. நபிமார்கள், எங்களோட தலைவர்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள், சீதேவிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்களின் உடம்பை அல்லாஹ் மண்ணுக்கு ஹராமாக்கி இருக்கிறார். மண் தொடாத நபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை கபருக்குள்ளே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஃபாலோ பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். நபியோட ஒரு லைஃப் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் எங்கள் முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த குறையும் இல்லை என்பவர்களே. குறை தேடியவர்கள் எல்லாம் சந்தித்து போனவர்கள் என்பதுதான் வரலாறு உண்மையும். நபி கிட்ட குறை கண்டுபிடித்தவர்கள் இல்லை, பிறந்தவர்கள் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிக்க கூடியவர்கள் பிறக்க போவதில்லை. அல்லாஹ் சொன்னாங்க, வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்க ஆக உச்சமான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குரல்ல மனிதனை அல்லாஹ் ஃபாலோ பண்ண சொல்ல மாட்டாங்க. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப்ல ஒரு கலமான முன்மாதிரி இருக்கு. யாரும் பார்க்கலாம். ஒரு வியாபாரி அந்த ஃபீல்டில் உள்ளவர் இந்த கோணத்திலே பார்த்தால் நபியோட லைஃப்ல முன்மாதிரி இருக்கு. ஒரு ஆணாகலாம், பெண்ணாகலாம், படித்தவர் படிக்காதவர் யாரும் இருக்கலாம், நபியோட லைஃப்ல அவருக்கு நேர்வழி தேடினால் கண்டிப்பாக இருக்கிறது அன்பானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பண்புகள் அதை பத்தி பேச சொன்னாங்க. நபியுடைய பண்புல அதை லீட் பண்ணின ஒரு பண்பு இல்லை. மக்களுடைய லைஃப் கொஞ்சம் எழுதி பாருங்கள். மக்காவுடைய காலத்துல சஹாபாக்களுக்கும் நபி அவர்களுக்கும் குஃபார்கள் செய்யாத அநியாயம் இல்லை. உஹதுடைய யுத்தத்துல ஒருத்தர் வந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் கையில் இருந்த ஆயுதத்தால் அடிச்சான். நபி அவர்களுடைய முபாரக்கான வாயில பட்டு சில பற்கள் உடைந்து கீழே விழுந்தது, ஷஹீதானது. இன்னொருத்தர் வந்து தலையில அடிச்சான். நபியோட தலை காயமாகி அந்த ஆயுதத்தில் இருந்த பல ஆணிகள் மிக ஆழமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முத்தான முபாரக்கான தலைக்குள்ளே இறங்கியது.
ரத்தம் கொட்டி ரத்தம் வடிஞ்சு நபியோட முகம் எல்லாம் ரத்தத்தால வடிஞ்சு முகத்தை ரத்தம் மறைத்து விட்டது. ஒருத்தர் வந்தா நபியை தள்ளிவிட்டார், ஒரு குழியில விழுந்த நபி அவர்கள் எழும்ப முடியாமல் தவிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், நபியை நோக்கி வரும் அம்புகளுக்கு சஅத் ரலியல்லாஹு தஆலா கையை போடுறாங்க. கையுடைய சதைகள் தெருக்கி இவ்வளவு பெரிய சோதனை. அந்த நேரம் கையேந்து துவா செஞ்சிருந்தா மதுவா செஞ்சிருந்தா மலக்குகள் வந்தாங்க, அழிக்கட்டுமா நாயகமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம ஹ்தி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இவர்கள் அழிச்சிடாதே, தெரியாம அடிக்கிறான். யா அல்லாஹ், தெரியாம அடிக்கிறான், இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துடு. இதே தான் தாயிஃப்ல வரும் பொழுது 50 சுத்த வயசு, ஏதோ யாருக்கும் பொல்ல போடுறதுக்கோ யாரையும் ஏமாத்தவோ ஏதாவது அநியாயம் செய்யறதுக்கோ போகல. நரக வழியில் போய் கொண்டிருந்த மக்களை சுவர்க்க வழிக்கு அழைக்க போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் ஏற்றுக்கொள்ளல. முழு ஊராக திரண்டு வந்தார்கள். அடிச்சு வரட்டும் என்ற முடிவு செஞ்சாங்க. நபியை நோக்கி அடிச்சாங்க கற்களால. அந்த முபாரக்கான உடம்பிலே கண்ணு படாத இடமில்லை. உடம்பிலே முழு உறுப்புகளும் கண்டுபடுது. யோசிச்சு பாருங்க, ஒரு கல்லு பட்டு அதே இடத்துல 2ஆம் கல்லு, அதே இடம் 3ஆம் கல்லு, 4ஆம் கல்லு, ஒருத்தர் 2 பேர் அடிச்சாங்களா? முழு ஊருமாக திரண்டு வந்து அடிக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், மானமும் போச்சு, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. வழித்தாங்க இல்லாம விரண்டு விடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 50 செஞ்ச வயசு. நபியோட இருந்தது ஸைத் ரலியல்லாஹு தஆலா, நபியோட அடிமை. நபியை நோக்கி வரும் ஒவ்வொரு கற்களுக்கும் ஹதரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தண்ட கொடியை காட்டுறாங்க. நபிக்கு படக்கூடாது, எனக்கு படட்டும் கற்கள். ஒரு கண்ணு நபியை நோக்கி வந்தது. நபியுடைய அந்த முபாரக்கான முகத்திலே படாமல் இருக்க தண்ட தலையை போட்டாங்க. தலை வெடிச்சு ரத்தம் கொட்டுது. வருத்தம் தாங்கலா. பல கிலோமீட்டர் ஓடி வராங்க, தப்பிச்சு ஓடி வராங்க. அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், கட்டளையிடுங்க, நீ மதுவா செய்யுங்க. 2 பார்க்கிறோம். அல்லாஹும்ம ஹ்தி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், தெரியாம அடிக்கிறான், யா அல்லாஹ் தண்டிச்சிடாதே, அவனை மன்னிச்சிடு, அவனுக்கு நேர் வழி காட்டு. அன்பானவர்களே, நானாவோட கோவம், தம்பியோட கோவம், தாத்தாவோட கோவம் சின்ன சின்ன விஷயம். மையத்துக்கும் பானா பள்ளி வாங்காம விட மாட்டேன், பேச மாட்டேன். எங்கட கைடருடைய வாழ்க்கையை பார்ப்போம் அன்பானவர்களே. எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சவனுக்கு மன்னிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவில் இடுவாங்க. மக்களுடைய காலத்துல ஒட்டகம்டா சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய படைப்பு. அதோட குடல் எவ்வளவு நிறைஞ்சிருக்கும். அது அழுக்கான நாட்டம் அடித்த அந்த குடலை அப்படியே அள்ளி கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவில் இருக்கும் பொழுது அப்படியே கொட்டிடுவாங்க. மேல மூச்சு திணறி தொடர்ந்து கஷ்டப்படுவாங்க. எவ்வளவு அநியாயம். ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் சில சஹாபாக்கள் கொலை செஞ்சாங்க, செய்யாத அநியாயம் இல்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் தெரியும். உலமாக்கள் எழுதுவாங்க, தடிப்பமான கயிற்றெடுத்து பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்தை அப்படியே டைட்டா கட்டி நைட் எல்லாம் சித்திரவதை சாட்டையால் அடிப்பாங்க. சாட்டையால் அடி அபூஜஹல் அடிப்பான், உத்பா, ஷைபா, உமையா. ஒருத்தர் அடிச்சு டயர்டாக இன்னொருத்தர், அவர் டயர்டாக இன்னொருத்தர். என்ன காரணம்? பிலால் கலிமா விட்டுடு, நாங்க அடிக்க மாட்டோம். கலிமா விட தயார் இல்லை. லாத் என்று சொல்லு, உஸ்ஸா என்று சொல்லு, மனாத் என்று சொல்லு, ஒவ்வொரு சிலைகளையும் ஞாபகப்படுத்துவாங்க. இவர்கள் உதடுகள் அசையப்படுது. காதை கொடுத்தா அஹத் அஹத் அஹத், அல்லாஹ் இருக்கிற, அல்லாஹ் ஒருத்தன், அல்லாஹ் ஒருத்தன், இதான் சொல்லுவாங்க. உடம்பெல்லாம் அடிப்பட்டு சாப்பிட்டையால உடம்பு புண்ணாகி போயிருக்கும்.
பால் என்ன செய்வாங்கடா, தடிப்பமான கயிறு எடுத்து கடத்தை ரொம்ப டைட்டாக கட்டி சந்தி சந்தியாக தெருவாக இழுத்து கொண்டு போவாங்க. மக்கா மதீனா போனவர்கள் பார்த்திருப்பீங்க. தாயிஃப் ரூட்ல அந்த ஏரியாக்கள் எல்லாம் போகல, எவ்வளவு பயங்கரமான கற்களாக இருக்கும், அது கூர்மையான கற்களாக இருக்கும். இன்றைக்கு தான் பூங்காவனம் போல இருக்கு மக்கா மதீனா, அன்றைக்கு அப்படி இருக்கல்ல. எவ்வளவு பயங்கரமான கற்கள். அப்படியான பாதையிலே இழுத்து போவாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காப்பட் போட்ட ரோட்டு இல்லாது, உடம்பெல்லாம் கீறு பட்டு ரத்தம் பட்டு ரொம்ப புண்ணாகி போயிருக்கும். ஒரு புண் வந்து அந்த புண்ணுல இன்னொரு தடவை அடிப்பட்டா தட்டிப்பட்ட வெளியே துடிச்சு போகும். ஏதாவது ஒரு குச்சி பட்டா அந்த புண்ணான உடம்பை கொண்டு போய் பாலை வனத்து சுடு மணலிலே போடுவாங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன், கதை கேட்கிற மாதிரி கேட்காம கற்பனை செஞ்சு பாருங்க. பாலைவனத்துல கொதிக்கும் மணல், ஏப்ரல் சீசன் கொஞ்சம் இந்த தார் ரோட்ல நடந்து பார்ப்போம் எப்படி இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அந்த சூடு கொதிக்கும் மணலிலே போடுவாங்க. புண்ணான உடம்பு, மணல் பட்டதும் உஷ்ணம் தாங்கலா, வருத்தம் தாங்கலா, துடிப்பாங்க. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துடிப்பாங்க. இந்த குஃபார்கள் என்ன செய்வாங்க, பிலால் உன்னை துடிக்க கூட விட மாட்டோம், அதற்கும் சுதந்திரம் இல்லை, நீ கலிமாவை விட்டால் உனக்கு சுதந்திரம் தருவோம், இல்லையா துடிக்கவும் விட மாட்டோம் என்று பெரும் பாரம் கல்ல தூக்கி நெஞ்சு வச்சுக்கோங்க சொல்லுவாங்க. நீ லாத் உஸ்ஸா மனாத் அவங்கள சொல்லி ஞாபகப்படுத்தி அல்லாஹ் விட்டு போடு, நாங்க ரிலீஸ் பண்றோம். உதடுகள் அசையும், காதை கொண்டு கேட்டா அஹத் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன். கண்ணியமிக்க வேளாண்லே, இவ்வளவு பாதிக்கப்பட்ட சஹாபாக்களோட அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டிருச்சு. மக்காவுடைய கட்டம் 10,000 சஹாபிகளோடு கருப்பு தலப்பாகை அடிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க மக்கா. இவ்வளவு அணியை செஞ்சு அந்த குஃபார்கள் எல்லாம் மக்காவில் இருக்கிறாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டிருச்சு. முஸ்லிம்களோட கைக்கு எல்லா பொறுப்பும் வருது. மிகப்பெரிய பலத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள போடுறாங்க. பாதுகாப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ரைட், இன்னைக்கு 2 லொட்டு நடக்க போகுது என்ற ஒரு மைண்ட் செட்டோட போறாங்க. போகும்போது சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள் வேட்டையின் நாள், வேட்டையாட போறோம். நபி விட மாட்டாங்க. 2 லொட்டு நடக்க போகுது. அந்த குஃபார்கள் நினைச்சாங்க, எங்கள் தலைகள் எல்லாம் பந்துகளெல்லாம் உருள போகுது, பாலைவனம் இரத்த ஆறாக மாறப்போகுது. பயந்து போய் நடுங்கி போய் இருக்கிறாங்க. சையதுல் முர்சலீன், காத்தமுன் நபியீன், ரசூல் ரப்பில் ஆலமீன், நட்பண்புக்கே உவமானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல் யௌமு யௌமுல் மல்ஹமா சொன்னீங்களா? இல்ல இல்ல, அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள் நாங்க எல்லாத்துக்கும் இரக்கம் காட்டுனாங்க. முழு பலமும் கையில. இன்று நாம் இரக்கம் காட்டும் நாள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று நாம் பழி வாங்க போறது இல்ல, எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கிறோம், மன்னிச்சிட்டு போங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா பின்னால சஹாபி, அதுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வராரு, பயந்து போய் இருந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அனௌன்ஸ்மென்ட் செஞ்சாங்க. அதுல உண்டு, யார் கஅபத்துல்லாஹ்க்குள்ள போறாங்களோ அவரை நாங்க ஒன்று செய்ய மாட்டோம். யார் தன்னுடைய வீட்டுக்குள்ள போந்து கதவை மூடிக்கொள்றாரோ அவருக்கும் பாதுகாப்பு. மன் தகல தார் அபீ சுஃபியான் ஃபஹுவ ஆமீன். ஒரு சஹாபி சொன்னாங்க, யார சொல்றாங்க, அபூ சுஃபியான் இருக்கிறாரே, இன்னஹு ரஜுலுன் யுஹிப்புல் ஃபக்ர, கொஞ்சம் கட்ஸான மனுஷன், கொஞ்சம் அப்படி விரும்புற மனுஷன். சில அப்படியே கொஞ்சம் ஊர்ல பெரிய ஆள், அப்படியே ஒருத்தர் தான். அப்படியே அவரை கண்ணியப்படுத்திடுவோம். அன்சிலுன்னா சொன்னது அவர் அப்படி விரும்புறாரு, அவரை கண்ணியப்படுத்திடுவோம்.
மன் தஹலதார் அபீ சுஃபியான் ஃபஹுவ ஆமீன். யார் அபூ சுஃபியானின் வீட்டுக்குள்ள நுழைகிறாரோ அவருக்கும் பாதுகாப்பு. சுப்ஹானல்லாஹ். அபூ சுஃபியான் பாடுறாரு, நாங்க எவ்வளவு அநியாயம் செஞ்சோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு இவ்வளவு உச்சமாக இருக்கிறது. கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறார். நபியுடைய பண்பு. யஹூதி புள்ள நபிக்கு ஹிதுமத் செஞ்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய தடவை கேட்டு இருப்போம், கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. யஹூதி புள்ள ஹிதுமத் செஞ்ச புள்ள நபிக்கு சக்கராத்தில் இருக்கிறார். விசிட் பண்ணி போறாங்க நபி அவர்கள். ஜனாஸா வீடுன்னா நபி முன்னுக்கு இருப்பாங்க. நபியோட பண்பு இதெல்லாம். பண்போட ஏதோ நாங்க இதெல்லாம் பண்பு. இதுதான் நபியுடைய வாழ்க்கை. இதுதான் எங்களுக்கு ஃபாலோ பண்ண மிக தகுதியான விஷயங்கள். சக்கராத்தில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி விசிட் பண்ணி போறாங்க. பேது பார்த்தா அவர் பெட்ல இருக்கிறார். கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. அவர் உடனே சொல்லல. வாப்பா அப்படி தலைமாட்டில் அந்த வாப்பாவை பார்த்தாரு. வாப்பாவுக்கு விலகிருச்சு. ஏன் நபி யாரு? நபிக்கு மிகவும் விரோதம் செலுத்தினவர்கள் கூட நபிக்கு கொடுத்த பெயர் அஸ்ஸாதிக், உண்மையான, அல் அமீன், நம்பிக்கையாளர். நபி சொன்ன உண்மைதான். அடி மனசு சொல்லுது. நபி போய் சொல்ல மாட்டாங்க. சொன்னார் மகனை பார்த்து, மகனே அப்பே அபல் பாசி, நபிக்கு வழிபடுங்க, கலிமா வைத்துக்கோங்க. கலிமா சொன்னாரோ மௌத்தாகிட்டார். இன்னால் இல்லை. அவரை முடிச்சு 2 ஹவருக்கு நபி பயான் செய்யல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிறியோரு பண்புதான். இன்னைக்கு எத்தனோ அந்நிய சோதனைகளை பார்க்கிறாங்க. செக் எங்கட நம்பி எடுத்த செக் பம்ப் ஆகும். யோசிச்சு பாருங்க. எங்க எங்கட பண்பு? இத்தனை மணிக்கு நான் இருப்பேன், ஒன்றையில இருப்பேன்னு சொல்றேன். மொபைல் ஆஃப். இத்தனை மணிக்கு நான் கையில சல்லிய வச்சிருவேன். போன் ஆஃப். எங்கட பண்பு? அன்பர்களே, எப்ப திருந்து போறோம்? எதுவரைக்கும் அவகாசம் தேடுறோம்? கண்ணியமிக்க நாமளே நபியோட லைஃபை பார்க்கணும். ஒரு யஹூதி தலைவர், மிக கண்ணியமான ஒருத்தர், ஸைத் இப்னு ஸுவானா நினைக்கிறேன். ஒருத்தர வாரார். நபி அவர்கிட்ட கடன் எடுத்திருந்தாங்க. உதாரணத்துக்கு எங்கட பாஷையில விளங்குறதுக்கு சொல்றேன். நபி எடுத்திருக்கிறாங்க. நான் 10ஆம் தேதி தருவேன் என்று எடுத்திருக்கிறாங்க. இவர் 10ஆம் தேதி வந்து கேட்கறது நியாயம். 5ஆம் தேதியை வந்த வேகத்துல நபியோட ஆடை பிடிச்சு குலுக்கி, நபியோட கடத்தில் நெசுக்கும் அளவுக்கு டைட்டா பிடிச்சு குலுக்கி, என்னவா சல்லி தரல, நம்பிக்கை தந்து கடும் வேகமாக நடந்து கொள்றார். ஸல்லல்லாஹு ரொம்ப கஷ்டமா போச்சு. முன்னால சஹாபாக்கள் இருக்கிறார். உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு எழுப்பினாங்க. தனி அக்துல் யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க நாயகம், உன்னை வெட்டி போடுறேன். வேகத்துல உடுங்க 2 பார்க்கிறேன். அல்லாஹ்வோட எதிரி அவன். ஸல்லல்லாஹு அப்படியே திரும்பினாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, உமர், உங்களுக்கு நான் இதே எதிர்பார்க்கல. நீங்கள் சொல்லிருக்கணும், நபியே நாயகமே, கடன் எடுத்தால் சரியா on time அதை கொடுத்துடுங்க எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும். நீங்க இவருக்கு சொல்லிருக்கணும், நீங்க கடனை கொடுத்த டைம்ல கேளுங்க, நேரத்தோட அலர்ட் ஆகணும் என்று நீங்க சொல்லி கொடுத்து இருக்க. நீங்க தவறு செஞ்சுக்கோங்க. இப்ப அவர்கிட்ட கடனை கொடுங்க. திருப்பி காதல சொன்னாங்க, உமர் கொடுக்கறதோட ஒரு 20 சா பேரித்த பழங்களை கூடுதலா கொடுத்துருங்க. அவர் ஆடை முழுங்கி டென்ஷன் ஆக்கி, நானும் கடுமையா நடந்துட்டு எனக்கே கொடுக்க சொல்றாங்க நபி. சரி, என்ன செய்ய? போய் நபியோட வார்த்தையை தட்டேலது. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல ஏற்பாடு செஞ்சு பேரிச்ச பழம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. கைக்கு எடுத்தவர் கேட்டாரு, அம்மா நான் யாரு தெரியுமா?
யார் நீங்க? நான் தான் ஸைதுன்னு சொன்னேன். நீங்களும் உங்களை பத்தி எப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், கண்ணியமான மனிதர், மார்க்கம் தெரிந்த மனிதர் என்றெல்லாம் படிச்சிருக்கிறேன், கேட்டு இருக்கிறேன், இப்படி நடந்து கொண்டீங்களே. இல்ல உமர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நான் நிறைய படிச்சிருக்கிறேன், முன்னே வேதங்களிலே சொல்லப்பட்டிருந்தது. அதுல ஒரு விஷயம், மடமை, யாராவது வந்து மடத்தனமா நடக்க 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 நபியுடைய அந்த ஹில்மு, அந்த சகிப்புத்தன்மை கூடிக்கொண்டே போகும் என்று படித்திருக்கிறேன். அதை பிராக்டிகலி பார்ப்பதற்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நிறைய உண்மையில் இருக்கிறார். நீங்க சாட்சி, நான் கலிமா சொல்கிறேன். நபியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரத்தை பிடிச்சாங்க, ஷஹாதா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. கண்ணிமிக்க சகோதரர்களே, இன்றைக்கு என்னையும் உங்களுடையும் பண்பு எங்கே? கண்ணிமிக்கமே, இந்த சபை மிக முக்கியமான சபை. நிறைய வாலிபர்கள் இருக்கிறோம், வாலிபர்களை பெற்றெடுத்த தந்தைமார்கள் இருக்கிறீங்க, நிறைய பெண்களும் வந்திருப்பதாக சொன்னாங்க. நபியுடைய பண்போடு சேர்த்து இன்னும் சில விஷயங்களை சேர்த்து டிஸ்கஸ் பண்ண பிரயோசனமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சரித்திரம், நபியுடைய நிறைய பண்புகளும் இதுல இருக்கு, எல்லாருக்கும் பிரயோசனமாகவும் இருக்கு. உஸ்துல் காபா போன்ற கிதாபுகள் இந்த சரித்திரம் பதிவாக இருக்கு. ஒரு சஹாபி இருக்கிறார், அவருடைய பெயர் அவரை எழுதுகொள்ள சஅதுல் அஸ்வதி, கருத்த சஅத் என்றுதான் எழுதுவாங்க. ரொம்ப கருப்பான ஒரு மனிதர், கொஞ்சம் வித்தியாசமா இருப்பார். அப்ப இவர் அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருவாரு, பேசுவாரு, கதைப்பாரு. நபியோட பண்பு எப்படி என்றா, ஒவ்வொருத்தரோட மிக க்ளோஸா பழகுவாங்க. ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க நபி என்னையோட தான் அன்பு கூட. எல்லா சைடையும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமல்ல, மனைவதற்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையை பார்த்தா நிறைய தலாக் நிறைஞ்சு நல்லா பாதுகாக்கிட்டார். காதிமார்களை சந்திச்சா நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படி ஹசரத் இப்படி தோண்டி தோண்டி பார்த்தா சின்ன பிரச்சனை, ஹெல்ப் பண்ண தெரியா, காதி கூட்டு வரைக்கும் போயிடுச்சு. பெரியவர்களுக்கு எப்படி ஷேப் பண்ணி விட்டது தெரியா, பிள்ளைகளுக்கு மத்தியில் சின்ன சின்ன விஷயம் என்றா உடனே மூன்றாம் அவர் தலையிடுறாரு. இது தண்ணி பாடம் படிச்சு கொள்ளும். பிள்ளைங்க லைஃப்ல நாங்க தலையிடக்கூடாது. பிரச்சனை முத்தி எங்கள்கிட்ட வந்தா சேர்த்து ஐடியா கொடுக்கறதே தவிர பிரிச்சுட யோசனை கொடுக்க கூடாது. வாப்பா சொல்றாரு, நீ வாவே, நீ வா, விட்டுட்டு வாவே, நான் பார்த்து கொள்றேன், நான் அதுக்குள்ள நீயே பயப்படுறேன், நான் கன்சா பேசுறாரு. என்ன பாப்பீங்க, என்ன பாப்பீங்க? தின்ன கொடுப்பீங்க, கொடுப்பீங்க, உடுக்க கொடுப்பீங்க. ஹராத்திலிருந்து பாதுகாக்க கேளுமா? ஹராத்திலிருந்து பாதுகாக்க கேளுமா? அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப்ல பார்க்கலாம். ஒரு ஹஜ்ஜுக்கு போகல, உம்ராக்கு போகல, எல்லாத்தையும் சந்திச்சு பயணம் சொல்லி ஹஸரத் சந்திச்சு ஷேக் சந்திச்சு முத்தமிட்டு நெத்திய மோந்து கைய மோந்து, உம்மாக்கு தெரியா, வாப்புக்கு தெரியா, மகன் வந்துட்டாரா, எங்க இருந்து வந்தாரு மகன், வயசாளி கேட்கிறா, இல்ல உம்ராக்கு போனாராமே, மகன் போய்த்தா, ஃபேமிலியோட போய்த்தா. எந்த சைட்லயும் நபி குறை வைக்கல. முதலாவது உம்மா அப்பா கிட்ட பரக்கத்தை தேடுங்க, உம்மா அப்பா கிட்ட பரக்கத்தை தேடுங்க. மனைவிமாட்ட பரக்கத்தை தேடுங்க. மனைவி பால் குடிச்சிட்டு வச்சா அந்த கோப்பை எடுத்து மனைவி எந்த இடத்துல வாய் வச்சாவோ அந்த இடத்துல திருப்பி சபைய வாய் அடிச்சு குடிப்பாங்க. மனைவி முள்ள கடிச்சிட்டு வச்சா எந்த இடத்துல ஆயிஷா கடிச்சிங்க கேட்டு அதே இடத்துல வாய் வச்சு கடி முள்ளு கடிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலி லைஃப். மகள் கல்யாணம் முடிச்சுட்டா ஏற்கனவே ஒரு வயசு வந்துட்டா பாப்பாக்கும் பிள்ளைக்கும் உள்ள கம்யூனிகேஷன் தூரம். புள்ள கல்யாணம் முடிச்சு அதுக்கும் பிள்ளைகள் இருந்தா இன்னும் தொடர்பு கூட. அந்த பக்கம் பிள்ளைய பார்க்க போறது இல்லை. போனா
என்ன சோமா தூரத்துல இருந்து ரைட். ஃபாத்திமா நாயகி நபி அவர்கள் சக்கராத்துல இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாராங்க, தூரத்திலே கண்ட ஃபாத்திமா நாயகி சத்தமிட்டு அழுகிறாங்க. வா கர்பாபி, வா கர்பாபி, ஏன வாப்பக்கு வந்த சிரமமே, ஏன வாப்பக்கு வந்த கஷ்டமே, சத்தமிட்டு அழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஃபாத்திமா லா கர்பலி அபீக பஅதல் யௌம், இன்றைய நாளைக்கு பின்னால உங்களோட வாப்பக்கு சிரமமே இல்ல, கஷ்டமே கிடையாது. இதுதான் உங்களோட வாப்போட லாஸ்ட் டே. எழுதாங்க. எப்ப மகள் வந்தாலும் தூரத்துல வரும் பொழுதே உடனே எழும்பி தண்ட சால்வையை விரிச்சு வெல்கம் பண்ணுவாங்க. மகள் வாங்க வாங்க, இங்க உட்காருங்க. எப்பொழுது மகள் வந்தாலும் மகளோட பேசி 2 கண்களுக்கு மத்தியிலே நபி அவர்கள் முத்தமிடுவார்கள். எந்த பயணம் போனாலும் கடைசியாக மகளோட வீட்டுக்கு போயிட்டு தான் பயணத்துக்கு போவாங்க. பயணம் முடிந்ததும் நேரம் மகளை வந்து சந்திச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவோம். அப்படிப்பட்ட வாப்பா பெட்ல இருந்து எழும்பி நேரம் உட்கார கூட இல்லாமல் சக்கராத்தில் இருக்கிறாரே, எப்படி தாங்குவது? மகள் தேவை அழுகிறாங்க. சக்கராத்துல படிச்சு தராங்க குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணும், பண்பு. மனசுல கை வச்சு சொல்லுங்க பாப்போம். எனக்கு பொம்பளைக்குள்ள இருக்கு, கல்யாணம் முடிச்சுட்டா ஒரு 25 வயசு 30 வயசுகளில் யாராவது ரகசியம் பேசுவோமா? மகளோட பேசுவோமா? சக்கராத்தில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தம். வாழ்ந்து வந்த வார்த்தைகள் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத் லசக்கராத், இன்னலில் மௌத் லசக்கராத். கலிமா சொல்லி சொல்றாங்க. சக்கராத், மௌத் என்றால் சக்கராத் இருக்கு. கை ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபி அவர்கள்ட்ட வேர்த்து வடிஞ்சி நபி அவர்கள தண்ணியால கழுவுறோம் தாண்டி வேர்த்து கொண்டது. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு வருத்தம். மகளை கிட்ட கூப்பிட்டு மகள் 2 ரகசியம் பேசினாங்க. கம்யூனிகேஷன் நபியோட பண்பு. பேர பிள்ளைகளை தூக்கி தொழுகையில ஒரு நாள் சஜிதாவில் இருக்கிறாங்க, தாமதமாக எழுப்பினாங்க. யாரும் சொல்லுமா, ஏன் தாமதமாக எழுப்பினீங்க? வித்தியாசமாக இருந்தது. வகித்து விளங்கிச்சா? இல்ல என் பேர பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருந்தாங்க, முதுகுல ஏறி இருந்தாங்க, கொஞ்சம் கூடையா விளையாடட்டுமே என்று டைம் கொடுத்தேன். மிம்பர்ல கொத்துவா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. பேர பிள்ளைய காண்றாங்க, இறங்கி வந்து தூக்கி கொண்டு போய் மிம்பர்ல உட்கார வைக்கிறாங்க. பேர பிள்ளைகள் மருமகன் ஜோக் பண்றாங்க, ஒன்றை சேர்த்து சாப்பிடுறாங்க. இன்னைக்கு மருமகன் வீட்டுக்குள்ள வந்தா மாமா அடுத்த பக்கத்தால வெளியில என்ன இருக்கு? ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்டுறதுக்கு நபிமார்கள், நபியுடைய மனைமார், மகள் பெண்களுக்கு தாராளமான வழிகாட்டுறதுக்கு. நபியுடைய ஒரு தோழர் சஅத் அல் அஸ்வதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடிக்கடி சபைக்கு வரக்கூடிய ஒரு சஹாபி. ஆனால் முகத்தில் ஏதோ கவலை, எப்பயுமே கவலையா டென்ஷனா இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சஅத் ஒரே டென்ஷனா இருக்கிற மாதிரி விளங்குது, கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை? ஏதாவது சிக்கலா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அடிக்கடி சந்திக்கிறேன், பேசுறேன், கதைக்கிறேன், நல்ல வித்தியாசம் விளங்குது. கேட்க பயம், கை மாத்து கேட்டுடுவானோ, கஷ்டத்தை சொல்லிடுவானோ. தாய்மார்களை யோசிங்க, உங்க வீட்டுக்கு வேலைக்கு வராங்க கஷ்டவாளி பொம்பளை, நல்லா தெரியும் அவ பெரிய பிரச்சனையில இருக்கிறா, உங்களுக்கு ரப்பு தந்து இருக்கிறான் ஹெல்ப் பண்ண. கேளுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, நான் என்ன செய்யணும்? நபியோட லைஃப் சாத் என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்லையா சொல்ல ஒன்றும் இல்லை. சாத் மறைக்க வேணாம், கல்யாணம் இருக்க ஐடியா வருதுங்க. ஆமாம் நாயகமே, ஐடியா இருக்கு. ஆனா எனக்கு யாரும் சொல்ல பொண்ணு தர போறேன், எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. யாரும் சொல்லலாம், நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன், வித்தியாசம் இருக்கிறேன்னு எனக்கே தெரியும், எனக்கு பொண்ணு கிடைக்காது. யாரும் சொல்லலாம். நபிகள் கண்கள் கலங்கிடுச்சு. வெந்த புண்ல வேல் பாய்ச்சி ரெண்டுவாங்க. எங்களோட உம்மத்துல அப்படி செய்யக்கூடாது. யாராவது பாதிக்கப்பட்டு பாருங்களே ஹஜார் இப்படி நடந்துட்டு
பாருங்கம்மா, நான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு உனக்கு தேவைடா, உனக்கு நான் சொன்னேன் தானே. அப்படி பேசக்கூடாது, நெகட்டிவா பேசக்கூடாது, பாசிட்டிவா பேசணும், தட்டி கொடுக்கணும், ஆறுதல் சொல்லணும். என்னையால என்ன ஹெல்ப் பண்ணணும்னு யோசிங்க. பெண்கள் இருப்பீங்க, யோசிங்க. உங்களோட சுத்தி பத்துல சொந்த பந்தங்கள் என்னையால என்ன ஹெல்ப் பண்ணேடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? அப்படி யோசிக்க வேணாம். உங்களுக்கு ஏன் பொண்ணு இல்லை, உங்களுக்கு பெண் கிடைக்கும், யோசிக்க வேணாம். யார் சார் எனக்கு பெண் கிடைக்குமா? ஆமா கிடைக்கும். சொன்னாங்க, நீங்க போங்க, அம்ர் இப்னு வஹப் அஸ்-ஸகஃபி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபில வீட்டை தட்டுங்க. அவர் வந்தா சொல்லுங்க, நபியாகிய நான் சொன்னதாக சொல்லுங்க, அவங்களோட மகன் உங்களுக்கு முடிச்சு தர சொல்லுங்க. இந்த சஹாபி போறாங்க, ரொம்ப சந்தோஷத்துல போறாங்க. அடே, நபி சொன்னார் இந்த வார்த்தை தட்டப்படாது. நானும் கருப்பன் வித்தியாசமா இருக்கிறேன். கிடைக்க போகும் பெண் அப்படி அரபு கோத்திரத்தை சேர்ந்த படித்த கண்ணியமான சஹாபி குலத்தை சேர்ந்து அப்படியான ஒரு பெண் தான், கற்பனையும் செய்யாத பெண். எனக்கா ரொம்ப வேகமா போறாங்க, உற்சாகமா போனாங்க. கதவை தட்டினாங்க, வாப்ப வாராரு, அம்ர் இப்னு வஹப் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்ன விஷயம்? இல்ல, நபி அனுப்பினாங்க, உங்களோட மகளை எனக்கு பொண்ணு கேட்க சொன்னாங்க. யாராவது கொடுப்பாங்களா? பிராக்டிகலா யோசிக்கிறீங்க. இதுல படிப்பில் என்ன தெரியுமா? ரைட். இவர் என்ன சொன்னாரு? இல்ல இல்ல நம்பேலாம், ஏண்ட புள்ளையே உனக்கு தாரதான், ஒரு நாள் நடக்காது, போ வெளியே விரட்டினார். இதுல ஒரு படிப்பின் என்னன்னா, தாய்மார்கள் பாப்பமார் வந்திருப்பீங்க, வாலிப பெண்கள் ஆண்கள் எல்லாம் வந்திருப்பீங்க. மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. ஒவ்வொரு வாப்பாவும் ஒவ்வொரு வாலிபரும் வாலிப பெண்ணும் தனக்குரிய பார்ட்னர், தனக்குரிய ஜோடி இப்படி இருக்கணும் என்று கற்பனை செய்வதோ எதிர்பார்ப்பதோ தப்பே கிடையாது. தாராளம் எதிர்பார்க்கலாம். ஆனால் மிக நீளமாக நான் பேச விரும்பல சப்ஜெக்ட்ல, சுருக்கமா சொல்றேன். 4 விஷயத்துக்கு பெண் முடிக்கப்படுவார். அதுல ஒன்று மார்க்கம் மிக அடிப்படையாக பார்க்கப்பட வேண்டும். மார்க்கத்தோட எதிர்ந்தாலும் ஓகே, மார்க்கம் இல்லாமல் எதிர்ந்தும் மார்க்கம் அடிப்படையாக கொள்ள வேண்டும். நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் மனசை பறை கொடுத்துட்டேன். நிறைய பெண்களே மிக பணிவாக வேண்டிக் கொள்றேன், அல்லாஹ் பயந்து கொள்வோம். வாலிபர்கள் இருப்போம். லைஃப் மிகப்பெரிய மாநிலம், மற்றவங்களோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது. ரொம்ப கவலையாக பேசுறேன். நான் இதை மிக தெளிவாக பேச விரும்பல. சின்ன பிள்ளை இருக்கிறாங்க, ஹராமான தொடர்பு. அவங்களோட லைஃப் பார்ட்னர் என்றால் அது உடம்பு சுகத்துக்கு அல்ல. எனக்கு பிறக்கவிருக்கும் குழந்தைக்கு பொருத்தமான தாயாக இருக்கணும், பொருத்தமான தந்தையாக இருக்கணும். அப்படிப்பட்ட பார்ட்னர் எனக்கு அமையணும் என்று தெரியுங்க. எனக்கு பொருத்தமாக இருக்கணும், அந்த தப்பே இல்லை. இவர் பார்த்தாரு வித்தியாசமா இருக்குது, எந்த வாப்பமும் என்ன பிள்ளைக்கு இப்படி இருக்கணும், இந்த சில குவாலிஃபிகேஷன் எதிர்பார்ப்பது இருக்கு. இவர் பார்த்த குவாலிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை. இவர் விரட்டிட்டார். உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் மணப்பெண், எந்த பெண்ணை நபி கேட்க சொன்னாங்க அந்த பெண் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த பெண் ஓடி வந்தா, வாப்பா யார விரட்டினீங்க தெரியுமா, யார ரிஜெக்ட் பண்ணீங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் அனுப்பிய மாப்பிள்ளை நபி. சும்மா நீங்க மேனிய பாத்தீங்க, தோலை பாத்தீங்க. இன்னைக்கு தோலை பார்த்துதான் நிறைய பேர் ஹராத்ல மாற்ற. அழகின் ஆழம் என்ன? அழகின் ஆழம் அவ்வளவு பசந்து, அவ்வளவு பசந்து. அந்த அழகின் ஆழம் என்ன? தோலின் ஆழம் தான் அழகில் ஆழம். தோல் இதுதான் அழகுன்ற. எவ்வளவு ஆழம் தோல். வாப்பா மேனியை பார்த்தீர்கள், தோலை பார்த்தீர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான பார்த்தாங்க, அவருடைய பண்பை பார்த்தாங்க. அதனால தான் நபி செலக்ட் பண்ணினாங்க. நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அவசரமா போங்க, வஹியுடைய காலம்.
உங்களுக்கு எதிராக வகி இறங்கும் முன்ன நபி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு சொல்லுங்க, அவருக்கே இந்த புள்ளைய முடிச்சுட்டாருன்னு சொல்லுங்க. நான் ரெடி. மார்க்கத்தை அடிப்படையாக பார்த்தால் பெண் கை. இப்ப பாபு ஓடிக்கு வராரு. இந்த சஹாபி நபியிட மஜ்லிஸ் வந்துட்டாங்க. பாபு ஓடிக்கு வராரு. யா ரசூலுல்லாஹ், மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க. அந்தல்லதி ரதத்த அலைஹி ரசூலி, நீங்களா நான் அனுப்பிய மாப்பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஆமாம் யா ரசூலுல்லாஹ், அவசரப்பட்டுட்டு தெரியாம சொல்லிட்டு வலன்னஹு காதின், அவர் பொய் சொல்லி பொன் கேட்கிறார் நினைச்சிட்டு, மன்னிச்சுக்கோங்க யா ரசூலுல்லாஹ், என்ன புள்ளைய முடிச்சு கொடுத்து அவருக்கு தான் முடிச்சு கொடுப்பேன். அந்த சஹாபிக்கு இன்னும் சந்தோஷம். ரைட், கன்ஃபார்ம் ஆகிருச்சு. இப்ப அடுத்த கேள்வி சாத் பொண்ணோக்கே திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு செய்ய உங்களிடம் என்ன இருக்கு? யாருக்கிட்ட கேள்வி? பொம்பளை கிட்ட இல்லை. பெண் வீட்டுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பவங்க அங்க எந்த செலவும் இல்லை. இன்னைக்கு உமாவும் வாப்பாவும் சேர்ந்து பிளான் பண்ணி எங்கட பணத்தையும் எங்கட டேலண்டையும் காட்ட ஒரு டிஸ்பிளேயாக யூஸ் பண்றது எங்கட பிள்ளையுடைய வெட்டிங் ஃபங்க்ஷன். அல்லாஹ்வுக்கா தாய்மார்களே, இந்த விஷயத்தை அலட்டி கொள்ளாதீங்க. வெரி சிம்பிளா செய்யுங்க. உங்களோட பிள்ளையோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மாப்பிள்ளைக்கு சொல்லாங்க, எனக்கு கடன் எடுத்தால் கல்யாணத்தை செய் என்று வற்புறுத்தாங்க. மிக பணிவாக ரிக்வெஸ்ட் பண்றேன். நிறைய வாப்பமார்கள் சொல்றேன், ஃபேமிலி நாங்க நினைச்சாலும் ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணல சார். அந்த சாப்பாடாகும் இந்த சாப்பாடாகும் மரத்தோண்டி சாப்பாடாகும் மார்க்கத்துக்கு வெளிக்கும் சம்பந்தம் இல்லை அன்பானவர்களே. வலிமா தான் மார்க்கம். எல்லாருக்கும் தெரியும், விட முடியாது. கலாச்சாரம் சுப்ஹானல்லாஹ், யாரையோ கல்ச்சர். எங்க நபீன லைஃப பார்ப்போமே, என்ன குறை இருக்கிறது எங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப்ல? உம்மா பாப்பாவும் கடன் எடுத்து கல்யாணத்தை செஞ்சு மனநோயாளி ஆகி கடன்காரன் வீட்டுல சத்தம் போட்டு. இந்த இடத்துல நான் இதை சொல்ற காரணம் என்ன தெரியுமா? எல்லா சபையிலும் ஆண்களுக்கு மட்டும் சொல்லிடுறோம். ஆனா பெண்களும் இந்த சப்ஜெக்ட் யோசிக்கணும். முடிவெடுங்க உம்மா பாப்பா. ஏண்ட பிள்ளைகளின் திருமணம் என்றால் வெரி சிம்பிளாக இருக்கும். மாப்பிள்ளை பக்கத்துல தான் செலவு. பொம்பளை பிள்ளையா இருந்தா நிறைய ஆம்பளை பிள்ளைகளை பெற்றிருக்கிறவா உமா அப்பா விலைக்கு போங்க. நாங்க எதுவுமே பொண்ணுல கேட்க கூடாது, கேட்க மாட்டோம். உங்களோட ஆம்பளை பிள்ளைய கட்ஸா வளங்க, சொல்லி கொடுத்து வளங்க. நீ கட்ஸ சம்பரி, நீ சம்பரிச்சு ஏற்பாடு செய், நீ முடிச்சு வச்சு பாரு. இதான் இருக்கு. அவங்க அப்படி நினைப்பாங்களே, இவங்க அப்படி நினைப்பாங்களே. கடன் எடுத்து அன்பானவர்களே, மிக அன்பாக நான் ஞாபகப்படுறேன். கடன் எடுக்கிறது என்ன சட்டம்? யாராவது சொல்லுங்க. கடன் எடுக்கிறது பொதுவா எல்லாம் பேசுற கடனுக்கு சுண்ணத்து தானே சொல்றது. யாரும் சொன்ன கடனுக்கு சுண்ணத்து? கடன் எடுக்கிறது சில கட்டம் வாஜிப், சில கட்டம் சுன்னா, சில கட்டம் மக்ரூ, சில கட்டம் ஹராம். தெளிவாக தெரியும். நாம் கடன் எடுத்தா திருப்பி கொடுக்க இயலாது. நல்லா தெரியும். பொண்ணு போட வேண்டி வரும், எடுக்க கூடாது, ஹராம். எனக்கு சுமக்க முடியாத சுமை இது தெரியும். என் பிள்ளையின் திருமணத்தை அனாச்சாரங்கள் நிறைத்து ஆடம்பரமாக செய்ய நான் கடன் எடுக்கிறேன், ஹராம். உம்மமார் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். பெண்கள், வாலிப பெண்கள் மிக ஸ்ட்ராங்கா அந்த விஷயத்தை எடுத்துக்கோ. உங்களோட வாப்பாவை உமாவை நீங்க அவங்களோட பேசுங்க, சொல்லுங்க, வாப்பா ஆடம்பரமாக செய்யறதுனா எனக்கு அப்படியே வான திருமணம், மிக சிம்பிளா செய்யுங்க வாப்பா, நீங்க பேசுங்க. எப்ப மாற போற அன்பானவங்களே? லட்சங்களை கோடிகளை கடன் எடுத்து நிறைய பேர் பாவம் கஷ்டப்பட்டாங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடிஞ்சு அடுத்த நாள் வந்தாங்க. சில அடையாளங்களை கண்டுபிடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான் கல்யாணம் முடிச்சுங்களா நேத்து? ஓ யார் சொல்ற, முடிச்சேன். சுப்ஹானல்லாஹ்.
நானட புள்ளட வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு இன்விடேஷன் கார்டு வரல. மையத்திலும் போக மாட்டேன், இனி தொடர்பே இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக்கிடும் இந்த செயல். நபியை விட சிறந்த ஒரு படைப்பு இருக்க முடியாது அன்பானவர்களே. அப்படிப்பட்ட முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா மிக பெஸ்ட் ஃப்ரெண்ட், உசூல இருக்கிறாங்க, பூமிக்கு மேல இருக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிறாங்க. இன்விடேஷன் கார்டு போகல வீட்டுக்கு. உடனே கையை பிடிச்சாங்க, அப்துர்ரஹ்மான் கல்யாணம் முடிஞ்சா, பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், துஆ செஞ்சாங்க. உங்களோட லைஃப்ல அல்லாஹ் பரக்கத் செய்யும். படிப்போம் என்பவர்கள், இதுதான் நபியோட வாழ்க்கை. ஹஜ்ஜுக்கு போகல சொல்லலையா, உம்ராக்கு போகல சொல்லலையா, என் வீட்டை தாண்டி போயிட்டார், பார்க்கலை வரல, அங்க கண்டுட்டும் காணாதவாறு போயிட்டாரு, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ரோட்ல இருந்து சொன்னாரு. அன்பானவர்களே, இதெல்லாம் குத்தம் முடிகிறது இல்லை, இணைந்து போவோம், சேர்ந்து போவோம். இதுதான் நபியோட பண்பு. இதை மட்டும் சொல்லி அவசரமாக முடிக்கிறேன். அந்த சாமிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க, அப்துர்ரஹ்மான் வலிமா கொடுத்தீங்க, அதாவது மஹர் கொடுத்தீங்களா? ஆமாம் யார் சொல்லலாம். யாருக்கு சொல்லுங்க? ஆம்பளைக்கு. உம்மமார் விளங்கிக்கோங்க, எடுக்காதீங்க அல்லாஹ்வுக்காக. எங்கட பிள்ளைக்கு கொடுத்தோம் தானே, பொம்பளை பிள்ளைக்கு, ஆம்பளை பிள்ளைக்கு எடுப்போம், அப்படி பேசாதீங்க. உங்களோட ஆம்பளை பிள்ளைக்கு நீங்க சொல்லி வளங்க, மகனே நீ கொடுத்து முடிக்கணும், எடுக்க கூடாது. உம்மமாருக்கு பெரிய ஒரு கடமை. அடுத்து சொன்னாங்க, அவுலில் வலவ் பிஷாத்தி, ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா போடுங்க. மாப்பிள்ளை போட வேண்டியது வலிமா மிக முக்கியமான ஒரு அமல். அன்பானவர்களே, மாப்பிள்ளை செலவாக இருக்கிறோம், பெண் வீட்டு சாப்பாடு என்பது இல்லை. நாங்க அலட்டி கொண்டு இதை மிக முக்கியமாக நான் இதை ஒரு பெண்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றேன், இந்த விஷயத்தை கருத்து எடுக்க அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். கோடீஸ்வரர், பெரிய கோடீஸ்வரர் சாவி என்றாவே ஹைலைட் பண்ணுவாங்க. உஸ்மான் அல் கனி, அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சாவிக்கு என்ன அட்வைஸ்? ஒரு ஆட்டையாவது அறுத்து. எவ்வளவு சிம்பிளா செய்றீங்களோ அவ்வளவு பரக்கத் இருக்கு. நீண்ட நெடிய விஷயங்கள் அன்பானவர்களே, நான் முடிவுக்கு வருகிறேன். எல்லாத்துலயும் நபியோட வாழ்க்கையில் அழகான முன்மாதிரிகள் இருக்கு. அந்த நபியை விட்டுட்டு இன்றைக்கு எத்தனையோ ஆக்டர்ஸ்லாம் சில எங்கட வாலிபர்கள்கிட்ட ஏதாவது பேசிட்டாங்க, அவங்க சுப்ஹானல்லாஹ் ஆக்டர்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் மாதிரி பிறந்த டேட்ல இருந்து பிறந்த இடத்துல இருந்து அடிக்க கூட இவ்வளவு தெரியுமா? அவன் ஜெனரல் நாலேஜ் ஹசரத், ஜெனரல் நாலேஜ். எங்கட முத்தான ரசூலுல்லாஹ் எவ்வளவு தெரியும்? கபருக்குள்ளே வைக்கப்பட்ட ஒரு கேள்வி, யாரப்பா இந்த மனுஷன், சொல்லுங்களேன். நபியை காட்டி கேட்கப்படும், யார் இந்த மனிதன்? ஈமான் கொண்டவர்கள், நபியை நேசித்தவர்கள், உண்மையான பாசம் கொண்டவர்கள் நபி மேல தைரியமா சொல்லுவாங்க, நான் ஃபாலோ பண்ணி ஏண்ட முத்தான நபி அவர்கள். இது ஏண்ட நபி. உலகத்துல நபியை தூக்கி முதுகு பின்னால போட்டுட்டு அந்த ஆக்டர், பிளேயர், அந்த யஹூதியை நஸ்ரானியை ஃபாலோ பண்ணவங்க சொல்லக்கூடிய வார்த்தையும் ஹதீஸ்ல வந்திருக்கு. ஹா ஹா லா அத்ரி, ஹா ஹா லா அத்ரி. ஐயோ ஐயோ, யாரப்ப அந்த மனுஷன். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். மன்வார்களே, எங்கட நபிய விட்டு போட்டு இன்னொருத்தர பின்னுக்கு போகக்கூடாது. நபி எந்த குறையும் இல்லாமல் எங்களை வச்சிருக்கிறாங்க. இன்னொருத்தட்ட பிச்சை எடுக்கிற நிலைமையில எங்களை வைக்கல. எனவே எங்கட நபியோட லைஃப்ல அழகான முன்மாதிரி எல்லாருக்கும் இருக்கிறது. நபியோட லைஃபை படிப்போம், நபியை பேசுவோம், நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஒவ்வொன்றையும் தேடி ஃபாலோ பண்ணுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நிலைமைகளை சீராக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த சபையை கபூல் செஞ்சு போய் யா அல்லாஹ். இந்த ஹிதுமத், இந்த ஏற்பாடுகளை யாரெல்லாம் செய்தார்களோ அத்துணை பேரையும் கபூல் செஞ்சு போய் யா அல்லாஹ். எங்களுடைய முடிவுகளை நல்லதாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கோ யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா நபியினா வ அலா ஆலிஹி வஸல்லம்.